எல்லாரும் விஜய் மேல வச்ச கிரிட்டிசிசமே, அவரு வெளிய வரமாட்றாரு. வீட்ல இருந்தே பாலிடிக்ஸ் பண்றாரு. வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்டின்ற மாரி சொன்னாங்க. இப்ப தளபதி விஜய் வந்து வெளிய வந்திருக்காரு. தமிழ்நாட்டையே தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். திருச்சியில பயங்கரமான கூட்டம். அந்த ஈவென்ட் எப்படி போச்சு? இதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன மாரிலாம் வந்துட்டுருக்கு? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். டிவிகே வந்து அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா வந்து தமிழ்நாட 4ஆ பிரிச்சு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்ற மாரி ஒரு பகுதியில ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விக்கிரவாண்டியில வந்து மாநாடு நடத்துனாங்க. அடுத்து கோவையில வந்து ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் மாரி நடத்துனாங்க. அப்படியே ரோட் ஷோலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரைய டார்கெட் பண்ணி ஒரு மாநாடு நடத்துனாங்க. இப்போ வந்து டெல்டா பகுதியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணோன்ட்டு ஃபர்ஸ்ட்டு திருச்சியிலேருந்து ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த கேம்பெயினோட ஷெட்யூல்லாம் வந்தது எவ்ரி சாட்டர்டே அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கு வந்து நெறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. என்னங்க வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு. ஏன் சாட்டர்டே தான் வராரு. மத்த நாள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வரணுமா? அப்படின்ற மாரி நெறைய ட்ரோல்லாம் பண்ணாங்க. இப்ப போன சாட்டர்டே திருச்சியில அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய சக்சஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு குடுத்திருந்த டைமே வந்து 10:30 to 11 வரைக்கும் தான் பேசணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா விஜய் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கே 3:00 கிட்ட ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சரியான கூட்டம். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸுமே இந்த ஈவென்ட்ட தான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் இங்கேருந்து ஏர்போர்ட் போறதுலேருந்து, ஃப்ளைட்ல ஏறுறதுலேருந்து, ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுலேருந்து, பஸ்ல ஏறுறதுலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ஷோ ஃபுல்லா லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாரி இந்த வியூவர்ஷிப்பும் அதிகமா இருந்தது இந்த ஈவென்ட். அங்கேயும் செம கூட்டம், லைவ்லயும் அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாரி இந்த ஈவென்ட்ட பார்க்கும்போது இந்த கூட்டம் வந்து தன்னெழுச்சியா வந்த மாரி தான் இருந்தது. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நெறைய பேர் கிஃப்ட்ஸ்லாம் குடுத்தானுங்க. அவனுங்க குடுக்குற கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தா யார்றா நீங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஒருத்தன் பேட் எடுத்துன்னு வந்து சைன் வாங்குறான். ஒருத்தன் பெரிய வாழைத்தார் எடுத்துட்டு வந்து குடுக்குறானுங்க. அப்புறம் வேல் எடுத்துட்டு வந்து குடுத்தானுங்க. அப்புறம் கத்தி எடுத்துட்டு வந்து குடுத்தானுங்க. அப்புறம் கோயில்ல பூஜை பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. எப்பவும் போல ஒருத்தன் வந்து கண்ணாடி குடுத்தான். விஜய் போட்டு காமிச்சாரு. அந்த மூமெண்ட் செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட மாவட்ட செயலாளர் வந்து கார்லருந்து ஒரு துண்ட தூக்கி போடுவாரு. அந்த மூமெண்ட் சூப்பரா இருந்தது. சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாரி ஒரு 5 ஹவர் கிட்ட முகம் சுளிக்காம விஜய் வந்து மக்கள் கிட்ட நல்லா இன்டராக்ட் பண்ணிட்டு வந்தாரு. அந்த மரக்கடைக்கு வந்துட்டாங்க பேசுற இடத்துக்கு. ஆனா பேசும்போது பார்த்தா மைக் ஃபால்ட் ஆயிடுச்சு. இத நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்ப இந்த மாரி ஒரு பெரிய ஈவென்ட் நடக்கும்போது மைக் ப்ராப்ளம்லாம் நார்மலா நடக்கிறது தான். ஒண்ணு அத ஸ்டாப் பண்ணிட்டு, அத சரி பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம டிவிக்கு நெறைய ஈவென்ட் வந்து அவங்க தான் ஷூட் பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிஆர் இருப்பாங்க. அவங்க அந்த லைவ் லிங்க் குடுப்பாங்க. அத வந்து மத்த சேனல் எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப இந்த மாரி ஈவென்ட் நடக்கும்போது சப்போஸ் மைக் கட் ஆயிடுச்சுன்னா, கேமராமேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிருக்கும் ஆடியோ. அத அப்படியே கட் பண்ணிட்டு ஓப்பன் ஆடியோவா மாத்துவாங்க. இப்ப இந்த கேமரா ஸ்பீக்கர்ல மாத்துவாங்க. சரி அப்புறமா ப்ராப்பரான வீடியோ ஏதாவது வரும்னு நெனச்சேன். ஆனா எதுவுமே வரல. எல்லாருமே அந்த வீடியோ லிங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஆடியோ வந்து அந்த ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆகி அது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. விஜய் வந்து அது பயங்கரமா திட்டினாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற மைக் ரெடி பண்ணி பேசினாரு. பட் அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கு. ஆனா மீடியா சேனல்லலாம் எதுவுமே வரல. அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டே இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்ற மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்திலயும் ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அவர் பேச ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. இது என்னடா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இத மாரி இடைஞ்சல் பண்றது அப்படின்ற மாரி இருக்கு. சரி எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல கூட ஓரளவுக்கு கிரவுட் கம்மியா இருக்கு. அதுல விட்றீங்க. சரி அத ஏத்துக்க முடியுது. இந்த டிவிக்கு இந்த திருச்சி ஈவென்ட்ட பார்த்தா ட்ரோன் ஷாட்ல ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா, அவரு நிக்கிற இடம் இல்லாம பக்கத்துல 2, 3 தெருக்கு வந்து கிரவுட் ஃபுல்லா இருக்காங்க. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து என்னைக்கு அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்ற மாரி இருக்கு. இது பச்சையா தெரியுது இவங்க இடைஞ்சலுக்காக இப்படி பண்றாங்கன்ட்டு. அந்த ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்த விட்டு சுத்தி போயிருந்தாலே இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும். இந்த கூட்டத்துக்குள்ள விடுறதெல்லாம் வந்து மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம மறைஞ்ச துக்ளக் ஆசிரியர் சோ வந்து சொல்வாராம், டிஎம்கே எதிர்த்தா அவன் வளருவான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்களாம். இப்ப டிஎம்கே எதிர்த்து தான் எம்ஜிஆர் வளர்ந்தாரு, ஜெயலலிதா வளர்ந்தாங்க, விஜயகாந்த் வளர்ந்தாங்க. இந்த மாரி டிஎம்கேவ எதிர்த்தாவே போதும். அவங்களே நம்மள வளர்த்து விட்டுருவாரு அப்படின்ற மாரி அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ரொம்ப இடைஞ்சல் தராங்க. மக்கள் அத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வந்து ஒரு சிம்பத்தி வந்துரும் போல. ச்சே பாவம்பா புதுசா ஒருத்தன் அரசியல் வரான். இப்படி பண்றாங்களான்ற மாரி மக்களே அவர ஜெயிக்க விட்டுருவாங்க போல. அந்த மாரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈவென்ட்ட பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல ஒரு கிரவுட் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர் கிட்ட மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒரு கேமராமேன் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த பசங்க எல்லாமே ரொம்ப கிரேசியா இருந்திருக்காங்க. போய் ட்ரெயின நிப்பாட்டுறது, அந்த மாரி விஷயம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயே வந்து சொல்றாரு, "தம்பி இறங்குப்பா" அப்படின்ற மாரி லைட் கம்பத்துல ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிளிப்ப போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க விஜய் கூட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் வந்து லைவ்ல பேசிட்டு இருக்காரு.
அவருகிட்ட வந்து ரீல் பண்றது, அவர் தலையில துண்ட போடுறது, அத வச்சு நெறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேடர்ஸ்க்கு இன்னும் அரசியல் படுத்தல அப்படின்ற மாரி நெறைய ட்ரோல்ஸும் வந்துட்டு இருக்கு. டோட்டலா வச்சு பார்க்கும்போது மரக்கடை ஈவென்ட் வந்து ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா மைக் ஒர்க் ஆவாததுனால அவர் என்ன சொன்னாருன்னே தெரியல. அந்த வீடியோ மட்டும் ப்ராப்பரா இருந்தா, அத கட் பண்ணி நெறைய பேர் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நெறைய ட்ரெண்ட் ஆயிருக்கும். அவர் வர வரைக்கும் சேனல்ஸ்லலாம் ஒரு 50,000 அந்த மாரி வியூவர்ஷிப் இருந்தது. அந்த மைக் ப்ராப்ளம் வந்தோனே அது அப்படியே ரொம்ப ட்ராப் ஆகி 20,000, 10,000 வரைக்கும் வர ஆரம்பிச்சுச்சு. நெறைய பேர் வந்து மைக் ப்ராப்ளம் வந்தோனே வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான். அடுத்து அவர் அரியலூர் போறதுக்கே மணி 10 ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அரியலூர்ல பேசினாரு. விஜய் ஸ்பீச்லே இந்த வாட்டி தான் கொஞ்சம் ப்ராப்பரா பேசின மாரி இருந்தது. ஏன்னா, அவரு நெறைய ஸ்டடி பண்றாருன்னு நெனைக்கிறேன். நெறைய விஷயம் அவரு பார்த்துட்டு இருக்காரு. அவர் மேல வச்ச முக்கியமான கிரிட்டிசிசமே வந்து ப்ராப்பரா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல மாட்றாரு. பொத்தாம்பொதுவா சொல்லிட்டு போறாரு. போன வாட்டி மாநாட்டுல வந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த மாரி இவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி பொத்தாம்பொதுவா சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன ப்ராப்ளம் இருக்கு? நான் வந்தா என்ன பண்ணுவேன்? அப்படின்ற மாரி சொல்ல, அத வந்து அவர் நோட் பண்ணியிருப்பார் போல. இந்த வாட்டி வந்து ப்ராப்பரா சொன்னாரு. கல்வி கடன வந்து ரத்து பண்றேன்னீங்க, பண்ணீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாரு. மக்கள் வந்து பண்ணல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் கேஸ் மானியம் குடுக்குறேன்னாங்களே குடுத்தாங்களா? அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் வந்து குடுக்கலன்றாங்க. அது லைட்டா ஜெயலலிதா ஸ்டைல் மாரி இருந்ததுன்னு நெறைய பேர் சொன்னாங்க. இந்த வாட்டி ஸ்பீச் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாரி இருந்தது. அதே மாரி அவர் மேல வைக்கிற கிரிட்டிசிசம் இன்னொன்னு ஒண்ணு வந்து A4 ஷீட்ட பார்த்து படிக்கிறாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது வந்து மக்கள்லாம் கவலைப்பட மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அவர மனப்பாடம் பண்ணி தான் சொல்லணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி அவருக்கு பெரிய மக்கள் சப்போர்ட் இருக்கு. மீடியா சப்போர்ட் இருக்கு. அவர் பேப்பர் வச்சு படிக்கிறாரா? இல்ல மனப்பாடம் பண்ணி சொல்றாரான்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஒரு விஷயம் வந்து அவரு மனசார சொல்ற மாரி இருந்தது. இந்த மாரி நான் பணம்லாம் நெறைய பார்த்துட்டேன். வசதிலாம் நெறைய பார்த்துட்டேன். உங்களுக்காக நான் எத வேணா விட்டு வருவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற மாரி தான் இருந்தது. ஏன்னா, மக்கள் எந்த அளவுக்கு லவ் குடுக்குறாங்கன்னு நம்ம கண்கூடா பார்க்குறோம். அவர் அத ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாரி தான் இருந்தது. அதே மாரி வந்து இந்த ரோட் ஷோல வந்து மணல் திருட்ட பத்தி பேசியிருக்காரு. கிட்னி திருட்ட பத்தி பேசியிருக்காரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன். அதே மாரி இன்னொரு விஷயம் சொன்னாரு. நான் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக நாங்க வந்தா இது பண்றோம், அது பண்றோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். எது பிராக்டிகலா முடியுமோ, எது நடத்த முடியுமோ அதுதான் நான் சொல்வேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அரசியல் வாக்குறுதி வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. சரி ஓகே அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காரு. நம்ம ஆட்சிய புடிக்கணும்னு கண்டத அடிச்சு விடாம நான் பிராக்டிகலா எது முடியுமோ அதுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அது ஒரு நல்ல பாயிண்ட்டா இருந்தது. அந்த மாரி விஷயங்க தான் கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாரி ஒரு ஒரு விஷயமும் ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. அவர்கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதுன்னு தான் சொல்லணும். அதே மாரி போன வாட்டி மாநாட்டுல வந்து அங்கிள் சார் அப்படின்ற மாரி கலாய்ச்சிருப்பாரு. உங்களுக்கு ஆசையா கூப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரி இந்த வாட்டி சிஎம் சார்ன்னு சொன்னாரு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. இவர் வந்து மக்கள நல்லா என்கேஜ்டா வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நான் வீட்ல பார்த்துட்டு இருந்தேன். எங்க பாட்டிகிட்டலாம் கேட்டேன். எப்படி பேசுறாரு? அப்படின்ற மாரி கேட்டேன். நல்லா பேசுறாரு அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் விஜய ரொம்ப புடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து ஓட்டா மாறுமான்னு கேட்டா, நெறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இங்க அரசியல்லாம் தெரியாது. எத்தன கட்சி இருக்குன்னு கூட ப்ராப்பரா தெரியாது. விஜய் வருவாரு, அவர் ஏதாவது மாற்றத்த குடுப்பாரு அப்படின்ற மாரி ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு பெரம்பலூர் போயிருக்காரு. அப்பவே மணி 12க்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால அவர் பேசல. வெறும் கைய மட்டும் காமிச்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஈவென்ட் தான் சொல்லணும். இது கண்டிப்பா தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இவ்ளோ பெரிய கூட்டத்த காமிச்சிருக்காரு. யாருக்குமே இந்த அளவுக்கு கூட்டம் வராதுன்றாங்க. கலைஞர், ஜெயலலிதாவுக்கு கூட இவ்ளோ வந்ததில்ல. எம்ஜிஆருக்கு இந்த மாரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜய்க்கு தான் இந்த மாரி வருது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி நெறைய பேர் சொன்ன கிரிட்டிசிசமும் வந்து வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு. சாட்டர்டே பார்க்குறாரு. மத்த நாள்லாம் என்ன பண்ணுவீங்க? மக்கப் பண்ணிட்டு வரணுமா? அப்படிலாம் சொன்னாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு கரெக்ட்டா தான் யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஆல்ரெடி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி அவரு 100 மாவட்டம் மேல முடிச்சுட்டாரு. இப்ப வெறும் செப்டம்பர் தான் ஆயிருக்கு. இன்னும் 6 மாசம், 7 மாசம் இருக்கு. அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாரு? அந்த என்கேஜ்மென்ட் கம்மியாவுதுல அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா டிவிகே வந்து ப்ராப்பரா இத பிளான் பண்ணி இத டிசம்பர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த என்கேஜ்மென்ட் தொடர்ந்து அந்த கன்டினியூஸா மெயின்டெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜான்வரி வந்து ஜனநாயகன் வந்து அத வச்சு மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு 2, 3 மாசத்துல எலக்ஷன் வந்துரும். அவங்க கரெக்ட்டா அந்த ஸ்டெடியா அந்த என்கேஜ்மென்ட்ட மெயின்டெயின் பண்றாங்க. இது வந்து ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த விஜயோட டிவிகே டூர பொறுத்தவரைக்கும் அவரு சொன்ன மாரி கூட்டத்த காமிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இத வந்து மத்த அரசியல் கட்சிலாம் லைட்டா சிதறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமா வந்து டிஎம்கே வந்து பயங்கர அப்செட்ல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா விஜயோட ஈவென்ட் அன்னைக்கு இளையராஜா ஷோ நடத்துறாங்க.
அதுவும் ரஜினி, கமல் எல்லாருமே இருக்காங்க. ஆனாலுமே டிவிகேவோட வியூவர்ஷிப்போட இது கம்மியா இருந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே சார்புல ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க. ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட ஃபுல்லா மக்கள நிக்க வச்சு, அவங்க ஒரு மாஸ காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா டிஎம்கே ரொம்ப அப்செட்டா இருப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அதே மாரி டிடிவி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா ஒரு எனர்ஜி பார்க்க முடியுது. மக்கள் வந்து தன்னெழுச்சியா வராங்க அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2026 வந்து கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும். நாங்க வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து ட்ரை பண்ணுவோம். அப்படி அவங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா கண்டிப்பா நாங்க விஜய வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி ஆட்சின்றது வந்து விஜய் கண்டிப்பா ஒரு பிளஸ் பாயிண்ட்டா மாறும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்ப ஏடிஎம்கே வந்து ஒரு 4 டீமா சிதறி கிடக்கு. இப்ப அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க கொங்கு பகுதியிலே வந்து அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எந்த மாரி ப்ளே ஆகும்னு தெரியல. அது வெயிட் பண்ணி பார்க்கணும். அது ஒர்க் அவுட் ஆகலன்னா கண்டிப்பா டிடிவி தினகரன் வந்து விஜய் பக்கம் வருவாரு அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் பிரஸ் மீட்லாம் பார்க்கும்போது. அதே மாரி பாமகவும் வந்து குழப்பமா இருக்கு. யார் தலைவர் அந்த மாரி போயிட்டு இருக்கு. மேபி ஏதாவது ஒரு டீம் வந்து விஜய் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. போக போக வாரம் வாரம் இந்த மாரி கிரவுட் காமிச்சிட்டு இருந்தாருன்னா, மக்களுக்குமே ஓகேப்பா, மக்கள் செம ஆதரவு குடுக்குறாங்க. அடுத்த வாட்டி இவர் வின் ஆவார் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த அரசியல் கட்சிகளுமே இவர நோக்கி வரதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். போக போக விஜய்க்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா அண்ணன் சீமான் வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டாருன்னு தான் நெனைக்கிறேன் இந்த கிரவுட பார்த்துட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டம்லாம் ஒரு பெரிய விஷயமா? இப்ப அஜித் வந்தா இதோட பெரிய கூட்டம் வரும். ஏன் நயன்தாரா வந்தாலே இதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம்ன்றது வேற, கொள்கைன்றது வேற அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த கிரவுடெல்லாம் பார்த்து அப்செட் ஆயிருப்பாரு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா அவரோட வோட்டர்ஸ் பாதி பேர் வந்து யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்ப டிவிகே பக்கம் போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. கண்டிப்பா அவரும் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். இன்னும் இந்த எலக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கு. விஜயும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வராரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கு. பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது. அவர் எது பண்ணாலும் நியூஸ் ஆயிடுது. இந்த மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காலைல எந்திரிக்கிறதுலருந்து, பல்லு விளக்குறதுலருந்து, நைட்டு தூங்க போற தலாணி பெட்ஷீட் வரைக்கும் எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணி தான் நம்மள வாங்க வைக்கிறாங்க. அந்த மாரி இந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்போது, அந்த மாரி இவர பத்தியே காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவர பத்தியே பேசிட்டு இருந்தாங்கன்னா, அது வந்து அவருக்கு சாதகமா போவறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. இன்னும் 6 மாசம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. நெறைய கட்சிகள் வந்து இவர் பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டிவிகேயோட திருச்சி ஈவென்ட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? சக்சஸா? ஃபெயிலியரா? இங்க வந்த கூட்டம்லாம் வந்து சும்மா ரசிகர்கள் தானா? இது இல்ல இது ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.